வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் திராட்சை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவங்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். திராட்சை பழங்கள் விட்டமின் சி மற்றும் விட்டமின் கே போன்ற விட்டமின் சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கு. மேலும் கால்சியம், ரிபோஃப்ளோவின், மெக்னீசியம் போன்ற சத்துக்களுமே அதிகம் கொண்டிருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், பற்கள் போன்றவற்றினுடைய உறுதித்தன்மைக்கும், ரத்த காயம் ஏற்படும் போது ரத்தம் வேகமாக நமக்கு அது பார்த்தோம்னா வெளியே ஏறாமல் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது திராட்சை பழம். திராட்சை பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுப்பதற்கு திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். குறிப்பாக மலச்சிக்கல் நமக்கு ஏற்படுது அப்படின்னா அதுக்கான முதன்மை காரணம் என்ன அப்படின்னா போதிய நீர் சத்து நமக்கு இல்லை, நீர் சத்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். நார் சத்து கொண்டிருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அதனால நீர் சத்தையும் நார் சத்தையும் பூர்த்தி பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது. சிலருக்கு தினமும் காலையில் பார்த்தோம்னா காலை கடன்களை கழிக்கிறதுக்கு மிகவும் சிரமம் இருக்கும். ஸோ அவங்களாம் நார் சத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய உணவுகளான இந்த திராட்சை பழத்தை எடுத்துக்கணும். இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து உடலில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சியை போக்கி நீர் இல்லாமல் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனையை தடுத்து மிக எளிமையாகவே மலம் வெளியேற்றிடும். எனவே மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்கள் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை பழங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீர் சத்து நார் சத்து கிடைக்கப்பெற்று மலம் இறுகி தடுக்கப்பட்டு மிக மிக எளிமையான முறையில் மலம் உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது. அதன் மூலம் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், அஜீரணம் தொடர்பான பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு திராட்சை பழத்தை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். நம்ம உண்ணக்கூடிய சில வகை உணவுகளிலும் மற்றும் எண்ணெய்களிலும் பார்த்தோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொழுப்பு சத்து அதிகம் இருக்கு. திராட்சை பழங்களில் அதிக அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கு கொலஸ்ட்ரால் எனப்படக்கூடிய கொழுப்பு, அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதிகம் சேராமல் உடல் நலத்தை பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்கு. ஏன்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படும் போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. அதனால ரத்த ஓட்டம் தடைபடும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகள் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும். ஸோ இந்த நோய்கள்லாம் எதுவும் ஏற்படாமல் நமக்கு அந்த கொழுப்பு படிவுகள் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியாமல் பாதுகாத்து கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபட வைத்து இதயத்தை பராமரிக்க வைக்கக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய அந்த திராட்சை பழம் தான். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கு திராட்சை பழம் தான் விடுதலை கொடுக்கும். காரணம் திராட்சை பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்திருக்கு. இந்த பொட்டாசியம் சத்து உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய ரத்த அழுத்தத்தை, அந்த பிபின்னு சொல்லக்கூடிய இந்த பிளட் பிரஷரை நமக்கு சீரான அளவில் வைக்க உதவுகரமாக இருக்கிறதால நரம்புகள் வழியாக ரத்தம் சீரான ஓட்டத்தில் பாயும். இதனால் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு நம்ம குறைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை கூர்மையாக இருக்கிறதுக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். முதுமை காலம் வரைக்குமே கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டியதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். கண்களினுடைய கருவிழிகளினுடைய செல் வளர்ச்சி தன்மையை திராட்சை பழம் அதிகரிக்கும் சக்தி கொண்டிருக்கிறதால கண் பார்வை நமக்கு தெளிவாக இருக்கும். மேலும் கண் புரை, கண் அழுத்த நோய்கள் ஏற்படுவதோ போகப்படும். குறிப்பாக அந்த மங்கலான பார்வையை ஊட்டச்சத்து குறைபாடால் இருக்கக்கூடிய அந்த மங்கலான பார்வையை சரி பண்ணி கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம அந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய திராட்சை பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அந்த மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். உடல் மற்றும் மனச்சோர்வையுமே நமக்கு போக்குவதற்கு திராட்சை பழம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா உடல் மற்றும் சோர்வடையும் போது பார்த்தோம்னா பதட்டம் அடையக்கூடிய நிலத்திலிருந்து நம்மளுடைய உடல் நலம் ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் ஆகும். உடல் நலமும் பாதிக்கப்படும், மனநலமும் பாதிக்கப்படும். சில ரசாயன மாற்றங்கள் நமது உடலில் ஏற்படும். அப்போ அந்த மாதிரி டைமில் திராட்சை பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தீய ரசாயனத்தை கட்டுப்படுத்தி உடல் மற்றும் மனதிற்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும். செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு மன அழுத்தம், படபடப்பிலிருந்து நம்ம விடுதலை பெற்று சீராக நம்ம இயங்க ஆரம்பிப்போம். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருப்போம். நோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு திராட்சை பழத்தை உணவுகளை சேர்த்துக்கலாம். குழந்தைகள் முதல் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்குமே இப்போலாம் நிறைய பேருக்கு சுலபமாக நோய் தொற்று ஏற்படுது. சுலபமாக நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் அவங்களுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன், அந்த இம்யூன் பவர் குறைவாக இருக்கிறது தான் காரணம். ஸோ இப்போ அவங்க இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு திராட்சை பழங்களை எடுத்துக்கலாம். திராட்சை பழங்களில் வைரஸ், பாக்டீரியா மற்றும் இதர நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய திறன் அதிகம் இருக்கு. இவர்கள் இந்த திராட்சை பழங்கள் சிலவற்றை
இவற்றை தினந்தோறும் சாப்பிட்டு வரும்போது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்பட்டு பலவிதமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே குணப்படுத்தப்படும். சளி, காய்ச்சல், தலைவலி, இருமல் போன்ற பொதுவான நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளும் நமக்கு வந்து வராமல் தடுக்கப்படும். சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு திராட்சை பழங்களை எடுத்துக்கலாம். நமது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சிறுநீரில் வெளியேற்றக்கூடிய செயல்களை சிறுநீரகங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கு. ஒருவனுடைய சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்படி இல்லை அப்படின்னா கழிவு நீக்க மண்டல வேலை வந்து சிறப்பாக நடைபெறாது. உடலில் நச்சுக்கிருமிகள் தேங்கி விடுவதால் உடல் கடுமையான அளவுக்கு பாதிக்கப்படும். அந்த நச்சுக்கள் ரத்தத்தில் சேரும்பொழுது சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக திராட்சை பழங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருக்கும். சிறுநீரக கற்கள்லாம் எதுவுமே ஏற்படாது. அந்த சிறுநீரக பாதைகளில் ஏற்படக்கூடிய கற்கள் அது உங்களுக்கு ஏற்படாது. ஏற்பட்டக்கூடிய கற்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றிக்கலாம். ஸோ கழிவு நீக்க மண்டல வேலையை சிறுநீரகம் மிகச் சிறப்பாக செய்யறதுக்கு திராட்சை பழம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கடுமையான ஒற்றை தலைவலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு திராட்சை பழத்தை எடுத்துக்கலாம். தலைவலி வந்து அனைவருக்குமே மிகுந்த சிரமத்திற்கு வந்து உண்டாக்கும், மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தும். அதிலும் ஒற்றை தலைவலி ஏற்படும் போது தலையில் ஏற்படக்கூடிய வலி தாங்க முடியாத அளவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒற்றை தலைவலி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சில சமயங்களில் நீங்கள் அந்த திராட்சை பழங்கள் நல்லா மென்று சாப்பிடும் போதே உங்களுக்கு ஒற்றை தலைவலி வந்து குறையும். ஏன்னா அந்த மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒற்றை தலைவலி நீக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதை சுரக்க வச்சு நம்மளுடைய தலைவலி பிரச்சனையை திராட்சை பழம் சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து திராட்சை பழங்கள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.